திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருக்கோயிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் வைகாசி விசாக பெருவிழா பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக விழா கடந்த 31ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் கோயில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதேபோல நேற்று வரை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வைகாசி விசாக விழா நடைபெற்றது. வைகாசி விசாகத்தையொட்டி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர துவங்கினர். உற்சவர் சன்னதியில் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கோயில் விசாக கொரட மண்டபத்தில் எழுந்தருளினார். காலை 5:30 மணி அளவில் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு சண்முக வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது. காலை முதல் மதியம் வரை பக்தர்கள் கொண்டு வரும் பாலில் சண்முகருக்கு பாலபிஷேகம் நடைபெறும். பக்தர்கள் பால்குடம், காவடி, பறவை காவடி, அலகு குத்தி பல்வேறு வகையில் தங்களது நேர்ச்சிக் கடனை செலுத்தினர். விழாவில் திருப்பரங்குன்றம், திருநகர், ஹார்வேப்பட்டி மற்றும் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. தரிசனம் செய்ய சிறப்பு கட்டணமாக தரிசனம் செய்ய கோவில் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உள்ளே வாங்க முதல்ல. போய் கணக்காக உண்மையை போல கலந்து வச்சு